ஸோ இப்போ இந்த குவிஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு ரெண்டு இன்டீஜர்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். எல்ஸ் லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டேன். பிரிண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை வந்து இப்போ கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய்யான்னு பார்க்குறோம், 5 கிரேட்டர் தேன் 10 இல்லை. ஸோ அப்போ எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் பார்த்தீங்களா நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ படித்தது தான், ஆனால் அதிலே வந்து சில வேரியேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் முதல்ல வந்து a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் a இஸ் ஈக்குவல் டு 1 பிரிண்ட் a இஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, இதே மாதிரி இஃப் a is equal to 5 print a is 5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா a is 5 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ரைட், இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றுறேன். a கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் அடித்து காமிக்கிறேன். அந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் ஒரே அவுட்புட் வருமா இல்லை வேறு அவுட்புட் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு புது ஃபைல் ஆரம்பிக்கிறேன், பைத்தான் தான். இதில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் a இஸ் ஈக்குவல் டு 5னே வச்சுக்கோங்க. இஃப் a கிரேட்டர் தேன் 1 பிரிண்ட் a இஸ் 1னே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேயா? கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் elif கொடுத்து a ஈக்குவல் டு 5 அப்படின்னா பிரிண்ட் a இஸ் 5 அப்படின்னு கொடுக்குறேன். குவிஸ் if ஓகே வேண்டாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ரெண்டு ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. ரைட், ஸோ இங்கேயும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இங்கேயும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ரெண்டுமே அதே ப்ரோக்ராம் தான், ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்து இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன அவுட்புட் வருங்கிறத மட்டும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன அவுட்புட் வரும், இதுக்கு என்ன அவுட்புட் வரும், ரெண்டுக்கும் ஒரே அவுட்புட்டா இல்லை வேறு அவுட்புட்டா? ஓகே, ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே நான் இதை ரன் பண்ணுறேன். a is 1ங்கிறதும் பிரிண்ட் ஆகுது, a is 5 அப்படிங்கிறதும் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல a is 1 மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு இஃப் அண்ட் இன்னொரு elif கொடுக்கறதுக்கும் ஆன டிஃப்ரென்சியேஷன் தான் இது. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். a கிரேட்டர் தேன் 1னா ஆமாம், ஸோ a is 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். திரும்ப அடுத்து என்ன இருக்குது, இஃப் தான் இருக்குது. ஸோ அப்போ இதையும் செக் பண்ணுவேன். a ஈக்குவல் டு 5 ஆமாம், ஸோ இதையும் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனனால இதை நீ ஸ்கிப் பண்ணலை, பைத்தான் இன்டர்பிரட்டர் இதை ஸ்கிப் பண்ணாது. இதுதான் இந்த ரெண்டு இஃப் போடுறதுக்குள்ளப்ப நடக்கிற ப்ராசஸ். இதே இது இங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ எய்தர் இஃப் அப்படிங்கிற பிளாக் ஆஃப் கோட் நடக்கும், இல்லை elif அப்படிங்கிற பிளாக் ஆஃப் கோட் நடக்கும். இஃப்பும் நடந்து elifம் நடக்க முடியாது. ஸோ எய்தர் இது நடக்கும் இல்லை அது நடக்கும், ரெண்டுமே நடக்காது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த elif வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த ரன் பண்ணுறதுக்கும் இந்த elif வச்சு இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கும் ஆனால் டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். உங்களுக்கு எப்போ எது தேவையோ அதை பொறுத்து இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து இந்த எல்ஃப் அண்ட் இஃப் எல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். அது என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏஜ் வாங்கிக்க போகிறோம். அவங்க பீட்சா சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வாங்கிக்க போகிறோம். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வாங்கிக்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சு அவங்க வந்து ஃபிட்டா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம். சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான். ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்தை முதல்ல நம்ம வாங்கிக்கலாம். ஓகேயா? ஸோ நெஸ்டட் இஃப் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஏஜ் அப்படின்னு சொன்னேன், ரைட்? ஸோ இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளாவே கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 18 அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈட் பீட்சா அப்படின்னு ஒரு எலிமெண்ட்ஸு, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்க போகுது. ஸோ நான் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இந்த டேட்டா இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதை வச்சு இந்த டிசிஷன் எடுக்க போகிறோம், ஒரு பர்சன் ஃபிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டெசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இதை வந்து ஒரு பாக்கெட் ட்ரீ மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் படிப்போம். பட் இப்போ நம்ம அதெல்லாம் போவேன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இனிஷியலாக டாப்பில் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து லெஸ் தேன் 30 இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் படி லெஸ் தேன் 30 இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் போகிறோம். அதே அது வந்து லெஸ் தேன் 30 இல்லைன்னா ரைட் சைடு வந்து போகிறோம். கரெக்டாக? ஓகே. சரி, இப்போ லெஃப்ட் சைட் போகிறோம், ஏஜ் வந்து லெஸ் தேன் 30 அப்படின்னா நம்ம அடுத்து என்ன செக் பண்ணுறோம், அவங்க பீட்சா சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா. பீட்சா சாப்பிட்டா அவங்க வந்து அன்ஃபிட், அதாவது ஃபிட் கிடையாது. அதே இது பீட்சா சாப்பிட்லன்னா அவங்க வந்து ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இதே இது அவங்களோட ஏஜ் வந்து 30+ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நோன்னு சொல்லிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் போயிடுவோம். ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபிட்டு, எக்ஸசைஸும் பண்ணலன்னா அவங்க அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இதை தான் நம்ம இந்த இஃப்எல் ஸ்ட்ரக்சரை வச்சு பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இஃப் நம்ம வந்து ஏஜ் வந்து லெஸ் தேன் 30 செக் பண்ணணும். ஸோ ஏஜ் லெஸ் தேன் 30 சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கோலன் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஏஜ் லெஸ் தேன் 30 இது ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோடில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கண்டிஷனை செக் பண்ணணும், பீட்சா சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா. ஸோ இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இஃப்புக்குள்ளே ஒரு இஃப், அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப். ஓகேயா? ஸோ ஒரு பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கிறப்ப அதை வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே நெஸ்டட் இஃப் அப்படின்னா இங்கேயும் திரும்ப இஃப்னு கொடுக்க போகிறோம், இங்கே ஒரு கண்டிஷனை சொல்ல போகிறோம். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஈட் அண்டர்ஸ்கோர் பீட்சா, இது ஆல்ரெடி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ அந்த வேரியபிளோட நேமை மட்டும் கொடுத்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம், ஈக்குவல் டு ட்ரூவா அப்படிங்கிற மாதிரி செக்கும் பண்ணலாம். பட் அது தேவையில்லை. ஓகே. இப்படி பண்ணாலே பைத்தான் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ ஏஜ் லெஸ் தேன் 30 அண்ட் அவங்க வந்து பீட்சா சாப்பிட்றாங்க, அப்படி பீட்சா சாப்பிட்டா அவங்க வந்து அன்ஃபிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். இதே இது ஏஜ் லெஸ் தேன் 30 தான், ஆனால் அவங்க பீட்சா சாப்பிடல அப்படின்னா அப்போ அது எல்ஸில் வரும், ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன நீங்கள் நோட் பண்ணணுன்னா இந்த எல்ஸ் வந்து இந்த இஃப்க்கு நேராக இருக்குது, ஆனால் இந்த வெளியில் இருக்கிற அந்த பெரிய இஃப்க்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போவும் ஏஜ் லெஸ் தேன் 30 இருந்தால் மட்டும்தான் இது ரன் ஆகும். ஆனால் ஈட் பீட்சா ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அவங்க பீட்சா சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ அப்படி பீட்சா சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா நம்ம அங்கே ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது அந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக. இப்போ அது முடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடுக்கு வரும். இப்போ ரைட் சைடு என்ன இருக்குது, ஏஜ் லெஸ் தேன் 30ங்கிறது ஃபால்ஸ். அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அங்கே எல்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே அந்த இண்டென்டேஷன் இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இதை பண்ணணும், ரைட்? ஸோ அதனால் இது இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த எல்ஸில் இருக்கும். இங்கே என்ன பண்ணணும், திரும்ப அகெயின் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ செக் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், திரும்ப அகெயின் இஃப் தான் போடணும். ஸோ இஃப் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு பூலியன் தான். ஸோ டேரெக்டாக இந்த வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். ஈக்குவல் டு ட்ரூ, ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வேரியபிள் நேமே
கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அப்போ அது ஃபிட். ஸோ பிரிண்ட் ஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். இதே இது அவங்க பண்ணலைன்னா அப்போ அது எல்ஸ். அகெயின் இந்த எல்ஸ் வந்து இந்த எல்ஸுக்கு உள்ளே இருக்குது, நெஸ்டட். ஓகே, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறப்ப தான் அது நெஸ்டட்னு சொல்கிறோம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா, ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆக போகுது. இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு அன்ஃபிட்னு வருது. ஏன்னா இது 18, ஸோ லெஸ் தேன் 20 லெஃப்ட் சைட் போகிறோம். பிஏ சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா அது அன்ஃபிட். இதே இது நான் இதை ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இப்போ இது போயிட்டு இது வந்து ஈட் பி தரனோ, அதனால் இங்கே வந்து கடைசியில் நமக்கு ஆன்சர் இப்படி வருது. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த இடத்துலையே நீங்கள் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணி எலிஃபையும் கொண்டு வரணும்னா கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ இதே மாதிரி எத்தனை வேணால் கொண்டு போய்க்கலாம். இல்லை எனக்கு ஈட் பீட்சாக்கு அப்புறம் திரும்ப இங்கே இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோன்னா திரும்ப இது உள்ளேயும் ஒரு இஃப்பை போட்டு திரும்ப கொண்டு போகலாம். திரும்ப அதுக்குள்ளே இருஃபு அதுக்குள்ளே இருஃபு இப்படி போய்கிட்டே வேணாலும் இருக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். ஓகேயா, ஸோ இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இஃப் கொடுத்து அதோட ரெஸ்பெக்டிவ் எல்ஸ் வந்து இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இஃப் நெஸ்டட் இஃப் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஒரே லைனில் இது சிங்கிள் லைனில் ஷார்ட்டாக எழுத முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பேர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே,